பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். சூரிய பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் 15ஆம் தேதி அவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி செல்கிறார். ஜூலை 16 வரை அவர் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். ஆகவே சூரியனுடைய பலம் பராக்கிரமம் அனைத்தையும் நாம் பார்க்கலாம். மேசராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு சூரியன் செல்கிறார். அவர்களுடைய தைரியம், முயற்சி, பலம், பராக்கிரமம் அனைத்தும் நன்றாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவர். பிறரால் செய்ய முடியாத வேலைகளை நன்றாக செய்து முடிப்பர். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்வர். உயர் அதிகாரிகள் மனமாற பாராட்டுவார். வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருப்பதால் உடலில் சோர்வு, அசதி வந்து விலகும். தொழில் பொறுத்தவரை 7.5 சனி என்பதால் தொழில் வியாபாரத்தில் சற்று கவனமாக இருங்கள். ஏனென்றால் தொழிலில் பார்ட்னர்ஸ்களுக்குள் பிரச்சனைகள் வரலாம். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு குறையலாம். ஆகவே தயவு செய்து தாங்கள் தொழில் முதலீட்டில் மிக கவனமாக இருங்கள். பார்ட்னர்ஸ்களுக்குள் அன்பு, அரவணைப்பு, சமரசம் அனைத்தும் தேவை. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்கள் பொருட்களை அளவோடு உற்பத்தி செய்யுங்கள். இல்லாவிட்டால் பொருள்கள் தேக்க நிலை அடையலாம். அரசியல் துறை என்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு கட்சிக்குள் புது பதவிகள் கிடைக்கலாம். அவர்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். அவர்களுக்கு நல்ல விதத்தில் பதவிகள் கிடைக்கும். அடுத்து அவர்கள் எதற்காக முயற்சி செய்தார்களோ அனைத்தும் நன்றாக வெற்றி பெறும். மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். வேலை இழந்தவருக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும். விவசாயம் நன்றாக இருக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், வருமானம் பெருகும், கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். ஆக மேசராசி என்பவர்களுக்கு சூரிய பயிற்சியினால் நன்மைகள் அதிகரிக்கும். தற்சமயம் சாதகமான கிரகங்கள் அவர்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். புதனும் சாதகமாக இருக்கிறார். ராகு பகவான் சாதகமாக இருக்கிறார். பாதிப்பான கிரகங்கள் சனி பகவான். ராசியில் செவ்வாய் இருந்தால் கூட எரிச்சல் உணர்வை கொடுப்பாரை ஒழிய பாதிப்பினை தரமாட்டார். 2இல் உள்ள சூரியன் 3ஆம் இடம் மாறி செல்வது மிகவும் நல்லது. இதுவரை கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளில் உறவுகளில் பாதிப்பு இருந்திருக்கும். இனிமேல் நல்ல உறவும் வரும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்லபடியாக இருப்பார்கள். ஒருவேளை பிறந்த ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டுமே கோயிலுக்கு செல்லும் போது சூரியனை வழிபடுங்கள், தீபம் ஏற்றுங்கள். தினமும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.